இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. விஜய் அவர்களுக்கு இருக்க ஒரு பெரிய பிளஸ் என்னவோ நான் பார்த்தேன் அப்படின்னா, அவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம வீட்டு நண்பர், ஏன் அண்ணன், இந்த கான்செப்ட் ஃபேமிலி ஓரியன்டலா பார்த்து பழகிற மக்கள் அதிகமாக இருந்தாங்க. ஆக்டர் தனுஷ் அவர்களும் அவர் ரசிகர் மன்றத்தை டிபெண்ட் பண்ணியே வராரு இப்போ உறுப்பினர்னா, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. 60-65 வயசுக்கு மேலே தான் முதலமைச்சர் கனவே கிடைக்கும்ன்றதாலாம் போய் 50 வயசுல ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபிட் பண்ணுறாரு. ஸோ இன்னொருத்தர் 40-45 வயசுக்குள்ளேயே வந்துடுறாரு. இந்த ஆக்டர் தனுஷுக்கு குழந்தைகளுடைய ஃபேன்ஸ் இருக்கானா எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை. மேபி இதுக்கப்புறம் பேர் குழந்தைங்க அதிகமாக வந்து அவருக்கு ரோஜா பூ கொடுக்குற மாதிரியும் அவர் கட்டி கழுவுற மாதிரி நடக்கலாம். எல்லாருமே டிவிக்கே வந்து புது கட்சி டக்குன்னு மாறிச்சு 3 வருஷம் அப்படி இல்லை. ஆனால் அது அடித்தளம் அவர் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி கொள்கை ஒன்று தான் நிலையற்றது, அது மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் கொள்கை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் மாறிட்டே இருப்பாங்க. பவர் செக்டாரா இருந்தது பாய்ஸ் கார்டனு, இப்போ மறுபடியும் பாய்ஸ் கார்டன்லேருந்து ஒரு தலைவர் எம்எஸ் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டா, எம்ஜிஆருக்கு நடந்ததுன்னா அது எம்ஜிஆருக்கு தான், விஜய் அவருக்கு நடந்ததுன்னா அது விஜய்க்கு தான். இனிமேல் அது திருப்பி நடக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு அரை நூற்றாண்டாவது ஆகணும், ஒரு 1/4 நூற்றாண்டாவது கிடக்கணும். ஏன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கணுன்ற முடிவில் இல்லை, அதனால ஆதரிச்சிட்டாரு. நடுவில் வரேன்னாரு, அப்புறம் வரலன்ட்டார், அவ்வளோதான். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட CK சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் பிரியா. சினிமால இருக்கவங்க வந்து அரசியலுக்கு வரதுன்றது வந்து தொடர்கதை ஆகிட்டே தான் வருது. அதே மாதிரி வந்து நிறைய பேர் அரசியலுக்கு வந்திருக்காங்க. வந்து ஜெயிச்சவங்க சிலர் இருந்தாலுமே வந்து தோற்றவங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ ராகவா லாரன்ஸ் அவர்களுமே வந்து ரீசெண்டா வந்து அரசியலுக்கு வரப்போறேன்னு சொல்லியிருந்தாரு. நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல அப்படின்ட்டாரு. இப்போ வந்து தனுஷ் அவர்கள் வந்து அரசியலுக்கு வர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அரசியலுக்கு வர மாதிரி இருக்குன்றதை விட வராருன்றது கன்ஃபார்மா தெரியுது, நமக்கு வந்த இன்ஃபர்மேஷனு. பட் அவருடைய செயல்பாடுகள் அதை நோக்கி தானே காட்டுது. ஒரு நடிகர் தான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, வேர்வை சிந்தி சம்பாதிக்கிற பணத்தை நான் ஏன் நலத்திட்ட உதவிகள் வழங்கணும்னு சொல்லிட்டு நான் வரணும். என்னுடைய பணங்களில் வந்து என்னோட இப்போ ஒவ்வொருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபியூச்சரிஸ்டிக்காக ஏதோ ஒரு ஐடியாலஜி இருந்தால் தான் பண்ணுவாங்க. என்னுடைய இத்தனை ஆண்டு காலத்துக்கு அப்புறம் நான் இதை பண்ண போகிறேன், அதுக்கு இன்னைக்கு இதை அடித்தளம் பண்ணுறேன் அப்படின்றது கொண்டு போவாங்க. அந்த மாதிரி நடிகர் தனுஷ் அவர்களும் அதை பின்தொடராரு. இப்போ என்ன ஒரு அட்வான்டேஜ் ஆயிடுச்சுன்னா, இந்த சோஷியல் மீடியா இந்த மாதிரி விஷயங்கள்ல எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கிறதுனால யாரை வேணால் எப்படி வேணால் ப்ரொஜெக்ட் பண்ணலான்ற ஒரு விஷயம் ஈஸி ஆகிடுச்சு. ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம ஒரு செலிபிரிட்டி பொசிஷன்லேருந்து பேசுகிறோன்னா இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ ஈஸியானு இல்லை. இப்போ நம்ம இன்டர்வியூ எடுக்கிறோம், 4 கெஸ்ட் எடுக்கணும்னா இவ்வளோ பேர் ஃபெமிலியரான ஆட்களை இருந்திருக்க மாட்டாங்க. முந்தைய ஒரு 10 ஆண்டு கால கேப் இடைவெளியில் இது இல்லை. போஸ்ட் கோவிட் இது கொஞ்சம் அதிகமாகவே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பண்ண ஸ்ட்ராட்டஜிக்கோ இந்த மூமெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கும் அந்த ஆசை வர்றதில் ஒன்றும் பெரிய தவறு தெரியல. அவருக்குன்னு இல்லை, இன்னும் 10 பேர் வருவாங்க பின்னாடி. ஆனால் யார் நிலை நிற்கிறா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். விஜய் அவர்களுக்கு இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்னவோ நான் பார்த்தேன் அப்படின்னா, அவர் நம்ம பக்கத்து வீட்டு பையன், நம்ம வீட்டு நண்பர், ஏன் அண்ணன், இந்த கான்செப்ட் ஃபேமிலி ஓரியன்டலாக பார்த்து பழகிற மக்கள் அதிகமாக இருந்தாங்க. பட் இந்த ஃபேன் பேஸ் மட்டுமே அவரை ஜெயிக்க வச்சுச்சானா சத்தியமாக அது கிடையாது. ரியாலிட்டி வந்து பொதுமக்களும் மாற்றம்னு நினச்சவங்க, அந்த மாற்றம்னு நினச்ச இடத்துல குழந்தைகள் மாதிரியான ஆட்கள், கொஞ்சம் மாணவர்கள் எல்லாமே வீட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இந்த மாற்றம் இந்த தடவை ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த மாற்று தான் இது. ஸோ இதில் வெறும் ரசிகர், இவ்வளோ பெரிய மாஸ் லீடராக ஒரு ஆக்டராக இருந்தவருக்கே வெறும் அவருடைய பேஸை வச்சு அவரால் எல்லாம் ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்குமானா முடியாது. ஸோ இதுக்கு பொதுமக்கள் மற்ற இதெல்லாம் தான் வரணும். ஆக்டர் தனுஷ் அவர்களும் அவர் ரசிகர் மன்றத்தை டிபெண்ட் பண்ணியே வராரு இப்போ உறுப்பினர்னா, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். இப்போ நம்ம இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம்.
அண்ணாமலை அவர்கள் வந்து பிஜேபியில இருந்த வரைக்கும் ஒரு ஃபெமிலியர் ஃபேஸா இருந்தார். அவர் எது போட்டாலும் போச்சு, எது வேணாலும் நடந்தது. இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு வீடியோ டக்கு டக்கு டக்குன்னு பார்த்தா ஃபாலோவர்ஸ் இடிச்சுன்னு இப்போ பொறுமையா இருந்த அலசி ஆராயும் போது அது வந்து பங்களாதேஷ்லயும் பாகிஸ்தான்லயும் பூஸ்ட் பண்ணி இந்த மாதிரி மாற்றினாங்க, இந்த மாதிரி ஒரு கிரியேட் பண்ணுறாங்க, ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி இருந்தது. பட் இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சொசைட்டியில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இது ஆன்லைனில் போய் ஒரு வெப்சைட்டில் போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருந்த விஷயத்துக்கு ஒரு 19 லட்சம் பேர் தான் பதிவு பண்ணுறாங்க. ஓகேவா? மீதி என்ன அப்படின்னா இப்போ ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே அவராலே ஏற முடியலன்னும் போது நம்ம மிஸ்டு கால் கொடுக்கலாம், இப்போ ஆப்ஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அவங்க. ஸோ இவங்களாலேயே இவ்வளோ தான் வர முடியுதுன்னா இவராலையும் அப்படிதான். பட் லாங் டேர்மாக பார்க்கும்போது இப்போ விஜய் அவர்கள் பார்க்கும்போது இப்போ நமக்கு என்னன்னா 50 வயதில் அரசியலுக்கு வந்துட்டார். எல்லாரும் ரிட்டையர்டு ஏஜ் அப்போ அரசியலை பற்றி பேசுவாங்க, வருவாங்க, போவாங்க அப்படின்னு இருக்கும். 60-65 வயசுக்கு மேலே தான் முதலமைச்சர்ன்ற கனவே கிடைக்கும்ன்றதாலாம் போய் 50 வயசுல ஒரு பெஞ்ச் மார்க்கை ஃபிட் பண்ணுறாரு. ஸோ இன்னொருத்தர் 40-45 வயசுக்குள்ளேயே வந்துடுறாரு. வந்துட்டு நான் இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் உழைச்சி அந்த இடத்துக்கு வரலான்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, தனுஷாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இன்னைக்குமே ஒரு ஆளுங்கட்சின்னு இருந்தா ஒரு எதிர்கட்சின்னு இருக்கும். அந்த எதிர்கட்சி மறுபடியும் ஆளுங்கட்சியா மாறும், எதிர்கட்சியா மாறி மாறி நடக்கிறது தான் நம்மளுடைய வழக்கம். ஸோ அந்த மாற்றத்துல பொது கட்சியாக டிவிகே வந்து ஆளுங்கட்சி ஆயிருக்குன்னா இது ஒரு சிறந்த எதிர்கட்சி யாரு? இப்போ இருக்கிற கட்சிகள்லாம் டைலூட் ஆகிறதுக்கு இன்னும் 5 to 10 ஆண்டு காலம் ஆகும். அது கண்டிப்பா இது வந்து டைலூட் ஆகுன்றதுல எந்த மாற்றம் இல்லை. என் பாயிண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். அந்த டைம்ல ஒரு மாசான ஆட்கள் வேணும் அப்படின்னா இவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா அது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து தொடர்ந்து விஜய் அவர்களை நம்ம பார்க்கும்போது குழந்தைங்களுக்கு அந்த +2 மாணவர்களுக்கான ஏதாவது தேர்ச்சி பெற்றவங்க இவங்களுக்குலாம் வந்து இந்த பாராட்டு விழா இந்த மாதிரி வந்து நடத்திட்டு இருந்தாரு. அதே மாதிரி வந்து நிறைய நலத்திட்ட உதவிகளை வந்து செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அவர் பண்ணதே வந்து இப்ப இவருமே வந்து மாணவர்களுக்கு வந்து இது பண்றது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவரோட ஃபார்முலாவை வந்து இவருமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. நலத்திட்ட உதவிகள் இந்த மாணவர்கள் கொடுக்கறது இது செய்யறது எல்லாருமே பண்ணுவாங்க. ஓகே, இது கொடுக்கணும்னு வந்துட்டாலே இதான் ஃபார்முலாக்கு வந்து அவங்க கையில எடுக்கிறது இதுவாதான். ஆமா, எல்லாருமே பண்ணுவாங்க. இப்ப இதுல என்ன விஜய் அவர்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இப்ப இந்த புலி மாதிரி ஒரு படத்தை நடிச்சு குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அந்த குழந்தைங்க நம்ம வரும்போது இவ்வளோ ஓட் பேங்கா கிரியேட் பண்ண முடியும்னு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ்மெண்ட்டை பண்றாரு. இப்போ ஒரு மாஸ் ஹீரோ இப்படி ஒன்று நடிக்கணும்னு அவசியம் இல்லைன்றத அது லேட்டராக தான் எல்லாருக்கும் புரியுது. சரியா? இந்த மாதிரியானதுல இப்போ இந்த ஆக்டர் தனுஷுக்கு குழந்தைங்களுடைய ஃபேன்ஸ் இருக்கானா எனக்கு தெரிஞ்சு பெருசா இல்லை. மேபி இதுக்கப்புறம் பேரு குழந்தைங்க அதிகமாக வந்து அவருக்கு ரோஜா பூ கொடுக்குற மாதிரியும் அவர் கட்டி கழுவுற மாதிரி நடக்கலாம். ஓகேவா? இதுக்கப்புறம் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த பெஞ்ச் மார்க்ஸ் போகும். ஸோ அந்த இது வந்து ஒரு நாள் எடுத்து ஒரு 5 வருஷத்துல 2 வருஷத்துல மாற்றம்லாம் இல்லை. இப்போ எல்லாருமே டிவிக்கே வந்து புது கட்சி டக்குன்னு மாறிச்சு 3 வருஷம் அப்படி இல்லை. ஆனால் அது அடித்தளம் அவர் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே போட்டுட்டாருன்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அது எப்படி வந்து இந்த நேரம் கரெக்டு, 2 மேஜரான லீடர் இல்லை, இந்த டைம் நம்ம உள்ள வரும்போது நமக்கு அந்த ஒரு இது கிடைக்கும் அப்படின்றத அவர் நினைச்சிருப்பார். இப்போ கோவிட் இல்லைன்னா மேபி கோவிடுக்கு 21னா 19 கோவிட் வரலன்னா மேபி 19லயோ 20லயோ ஆரம்பிச்சிருக்கிறது கூட வாய்ப்பு இருந்திருக்கலாம். இல்லை அவர் அதிகமாக நம்புற ஜோசியங்கள் இது மாதிரி இருக்கிறதுல அவங்க வந்து இல்லை இந்த ஆண்டு தான் சரியா இருக்குன்றத பேஸ் பண்ணி வருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஜோசியர் அவங்களுடைய ஆஸ்தான ஆலோசகரே கூட தனுஷ் ஒரு பிரைவேட் மீடியா சேனல்ல சொல்லியிருக்காரு, தனுஷுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த கட்டங்கள் சொல்லுது அவருடைய இது இருக்குன்னு. ஸோ அதை பிலீவ் பண்ணி கூட அவங்க இறங்கலாம். பட் ரியாலிட்டி இது எல்லாமே மீறி ஒரு லீடர் ஆகணும்னா ஒரு லக்குன்னு ஒன்று வேணும். அது அவருக்கு இருக்கான்றதை நம்ம எதிர்காலம் தான் முடிவு பண்ணணும். ஓகே சார், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்குமே வந்து அவருக்கு கூட்டம் வந்து ஒரு நடிகர் மோகத்தால கூட்டின கூட்டம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து தனுஷ் அவர்களுக்குமே வந்து அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ரியாலிட்டி அதுதானே. இப்போ இது என்னன்னா பிரியா, நம்ம தொடர்ந்து ஒரு வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நாளைக்கு நம்ம சேனலில் இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்கன்னும் போது அத்தனை லட்சம் பேரை நம்ம நேரடியாக தெரியும் போது நம்ம ஒரு ஃபெமிலியர் ஆகிற ஃபேஸு. ஸோ இந்த ஃபெமிலியர் தான் அவங்க எங்கே போனாலும் நம்ம ரெகக்னிஷன் பண்ணுறதோ, நம்மளுக்கு ஒரு இது கொடுக்குறது, ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதோ, ஒரு ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்கிறது, இந்த மாதிரி பேட்டர்னில் அவங்க நம்மளை ஒரு அலாதியாக அவங்களுக்குள்ள ஒரு ஆட்கள்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஏன்னா சில பேர் வந்து யோசிப்பாங்க, பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆமா. சொல்றதுக்கான இடங்கள் சூழ்நிலை இருக்காது, அந்த மாதிரியான கருத்துக்களை நம்ம பேசும்போது நம்மளை நம்புறாங்க. இது ஒரு சின்ன சர்க்கிள்னு வச்சுக்கோ. இதே பெருசா எடுத்தா அதுதான் சினிமா. சினிமால வந்து ஒரு மாஸ் லீட் ஆகும்போது அது ஒரு பெரிய நெட்வொர்க் ஆகுது, எவ்வளோ லட்சம் பேர் பார்க்குறாங்க. இப்போ தனுஷ்னா கூட இன்னைக்கு ஒரு 50 லட்சம் பேர் சினிமா தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்கு தான் இருக்காங்க. எல்லாரும் ஒரு 6 கோடி பேர் இருக்காங்க, தமிழ்நாட்டில் 8 கோடி பேர் இருக்காங்கன்னா 5 கோடி பேர் தனுஷை பற்றி தெரியும். யாரும் தெரியாதவங்க இருக்க. அந்த ஃபெமிலியர் ஃபேஸுக்கு சினிமான்றது உதவும். ஆனால் சினிமாவே அவங்கள ஆட்சி அமைக்க உதவுமானா அது கிடையாது. இப்போ என்டிஆர் சொல்கிறது, எம்ஜிஆர் சொல்கிறதெல்லாம் சினிமான்றது ஃபெமிலியர் ஃபேஸ் ஆகவும் அவரை பற்றி அறியப்படுறதுக்காக மட்டும்தான் இருக்கே தவிர, சாய்ஸும் சூஸ் பண்ணுறதும் மக்கள் அவங்களுடைய சுய இதில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. அதனால என்றைக்குமே என்னது அது டிஸ்அட்வான்டேஜ்லாம் நம்ம பார்க்க முடியாது, அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேஜ்ல பேசியிருந்தாங்க. அப்ப என்னன்னா, ஒரு தமிழனுக்கு வந்து இத்தனை விருதுகள் கிடைச்சிருக்கு அப்படின்னு அந்த தமிழன் என்ற வார்த்தையை வந்து அங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அதே அளவுல வந்து நம்ம சீமான் அவர்களை பார்க்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் பெரியார் கொள்கையை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து முருகன் வந்து என்னோட அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு. இவர் எப்படி வந்து ஒரு மத அரசியல் பண்ணாரோ அதே மாதிரி வந்து இவர் தமிழன் என்ற இதுவை யூஸ் பண்ணி அந்த மக்களுடைய வாக்கை வந்து பெறறதுக்காக இப்படி பேசுறாருன்னு சொல்லலாமா? இல்ல, இது எப்படின்னா, மாற்றம் ஒன்றுதான் மாறாதுன்னு கேள்விப்பட்டிருக்கியா? அதே மாதிரி கொள்கை ஒன்றுதான் நிலையற்றது, அது மாறிக்கிட்டே இருக்கும், அதுதான் கொள்கை. அவங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாரும் மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு அவர் ஒரு கொள்கை எடுத்து வராருன்னு வச்சுக்கோ, தனுஷ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது எடுபட்டாதான் அது கண்டினியூ பண்ணுவாங்க. எடுபடலைன்னா புது கொள்கையே எடுப்பாங்க. இதுதான் சீமானும் பண்ணாரு. ஏதாவது ஒன்று சொன்னா இவ்வளவுதான் வருது, இது பெரியாருன்னு சொன்னா அந்த 1% தாண்டா போறோம், அப்ப வேற என்ன அடுத்த டார்கெட்? நம்ம முருகர் கடவுள், தமிழ் கடவுள், நம்ம தமிழ்னு பேசுகிறோம், முருகர் கடவுள் எடுப்போம், அப்போ சாமி கும்பிட்றோன்னு நம்மளுக்கு வந்து ஓட்டு போடுவான். இது வந்து பியூர்லி சைக்காலஜிக்கலாகவும் ஸ்ட்ராட்டஜிக்காகவும் பண்ணுறது தான். அரசியலில் எதை நான் பண்ணால் உன்னை கவர் பண்ணி ஓட்டு வாங்க முடியும், அவ்வளோதான். இதுதான் எல்லாரும் பண்ணுவாங்க. கொள்கையும் அதை சார்ந்து தான். இப்போ எவ்வளோ இந்த ஓட் பேங்க் எங்கே அதிகமாக இருக்கும், இந்த சார்பில் நான் எடுத்தால் இந்த கேப்பை நான் ஃபில் பண்ண முடியும்னு நினச்சேன்னா இதுதான் என்னுடைய கொள்கை. ஓகேவா? இதுக்கு ஆப்போசிட்டும் கண்டிப்பாக ஒன்று இருக்குது. இந்த கொள்கைன்னு ஒன்று இருந்தால் ப்ளஸ்ன்னு ஒன்று இருந்தால் மைனஸ்னு ஒன்று இருக்கும், மைனஸ்னு இருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்கும். ஸோ அந்த இடத்த ஒருத்தர் சூஸ் பண்ணி வருவாங்க, அவங்க அந்த கொள்கையை முன்னெடுத்து போவாங்க. இதுதான் இந்த இதில் பொறுத்த வரைக்கும். ஸோ கொள்கைன்றது என்றைக்குமே நிரந்தரம் கிடையாது. நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறது, சீமான்ற இல்லை, ராமதாஸ் அவர்கள்னு சொல்ல, திகான்னு சொல்ல, திமுகன்னு சொல்ல, அதிமுகன்னு சொல்ல, எந்த கட்சியுமே இது வரைக்கும் கொள்கைன்னு அந்த கொள்கையில் ஸ்டாண்ட் பையாக நின்னது கிடையாது. சரி, அது மாறிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால அதை வச்சு நம்ம பெருசாக அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே சார், இப்போ வந்து தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்துல இருந்து வந்து இப்போ வர எலெக்ஷன்ல வந்து நிக்க போறதா வந்து நியூஸ்லாம் வந்து வெளியாயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடிலாம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறதா வந்து சில விமர்சனங்கள் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் அந்த ஏ டீம் பி டீம் மாதிரி தான்மா. பி டீம்னு சொல்லுவாங்க. இப்போ டிவிகே கட்சி வரும்போது, விஜய் அவர்கள் வரும்போது திமுக காரங்க பிஜேபியோட பி டீம்ட்டாங்க. புரியுதா? அப்படி சொன்னா பிஜேபிக்கு இங்கே எதிர்ப்பு அதிகமாக இருக்குது, அப்போ அவருக்கு ஓட்டு விழாதுன்றது தான் அவங்க கான்செப்ட். பட் அது ரியலாக இல்லைன்னு யாரும் அலசி ஆராயறதுக்குலாம் இல்லை. திமுக சார்பை ஃபாலோ பண்ணுறவங்களுக்குலாம் அது ஆமான்னு நம்பிடுவாங்க. புரியுதா? அந்த மாதிரி இப்போ தனுஷுக்கு ஒரு பிராண்டு இது வரும், இந்த மாதிரி பல வரும். நாளைக்கு அடுத்து பிஜேபின்னு சொல்லுவாங்க, ஏன் டிவிகேன்னு சொல்லுவாங்க, ஏன் அதிமுகன்னு சொல்லுவாங்க, எதை வேணால் நடக்கலாம். ஓகேவா? இப்போ தனுஷ் மாதிரி ஆள்லாம் இன்னொரு இது பவர் செக்டாராக இருந்தது பாய்ஸ் கார்டனு, இப்போ மறுபடியும் பாய்ஸ் கார்டன்லேருந்து ஒரு தலைவர் எம்எஸ் ஆறாரு அப்படின்னு சொல்லிட்டா நீ இதெல்லாமே சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்டை செட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஃபியூச்சரில் இதெல்லாம் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இந்த ட்ரெண்டில் செட் பண்ணி போகிறாங்க. ஓகே சார், கடைசியா ஒரு கேள்வி என்னன்னா வந்து, இப்போ விஜய் அவர்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஒரு கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல வந்து இப்ப ஜெயிச்சிருக்காரு. இப்போ தனுஷ் அவர்கள் வந்து அதே ஃபாலோ பண்ண அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லைன்னா வேற இதோட மாட்டுப்பட்டு வேற என்ன செஞ்சா அவர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ உள்ளாட்சி தேர்தலில் நிற்கிறாங்க இல்லையாமா, இவங்களே ஒரு 10 இடத்துல நிற்க வைப்பாங்க, ஒரு 5 இடத்துல ஜெயிக்கிற மாதிரி பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜெயிச்சா அதை பேச ஆரம்பிப்பாங்க, இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் நெரேட்டிவ் செட் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருவாங்க. ஓகேவா? அது நாளைக்கு அது முதலமைச்சர் நாட்களை கொண்டு போகிறதாவோ இதுவாக இருந்தாலும் அப்போ தான் அது தெரியும். பட் இது வந்து இவர் ஆரம்பித்து நடக்கிறதெல்லாம் வந்து மிராக்கள். நான் தான் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு நடந்ததுன்னா அது எம்ஜிஆருக்கு தான், விஜய் அவருக்கு நடந்ததுன்னா அது விஜய்க்கு தான். இனிமேல் அது திருப்பி நடக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 நூற்றாண்டாவது ஆகணும், ஒரு 1/4 நூற்றாண்டாவது கிடக்கணும்.
அது இம்மிடியட்டாக நடக்க வாய்ப்பு இல்லை. தனுஷுக்கு கஷ்டப்பட்டு வர மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ ஈஸியாக கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஒரு 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம் கஷ்டப்படணும், அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி கன்சிஸ்டன்ஸாக இதுதான் அவர் முடிவு பண்ணிட்டான். ஓகே சார், அப்போ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்படி வந்து டிஎம்கேக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரோ, இப்போ வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு எலெக்ஷன்ல நிற்கும் போது வந்து இவருக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லையா? எதுக்காக? அவசரமா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி கட்சி ஆரம்பிச்சு நடக்கணுன்றவங்க டிஎம்கே ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க, அதிமுக ஓட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க. தான் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தேவை வரைக்கும் அமைதியாக இருப்பாங்க. நீ விஜய் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு யாருக்குமே இது வரைக்கும் சொன்னதில்லை. ஏன்? ஏன்னா நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன்றது தெளிவாக இருந்துட்டேன். நான் யாருடைய ஆதரவுலையும் இல்லை. இதுதான் என்னுடைய முடிவு. அப்படி கட்சி ஆரம்பிக்கணும்னு தனுஷ் முடிப்பானா யாருக்கும் ஆதரவுலாம் கொடுக்க மாட்டார். தனியாக அதை ஆரம்பித்து அது வர வரைக்கும் அவருடைய இண்டிவிஜுவாலிட்டியை தான் அவர் பார்ப்பார். ஓகே சார். ஏன்னா ரஜினி கட்சி ஆரம்பிக்கணுன்ற முடிவில் இல்லை, அதனால ஆதரிச்சிட்டாரு. நடுவில் வரேன்னாரு, அப்புறம் வரலன்ட்டார், அவ்வளோதான். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். நன்றி.